ஹாய் செல்லுங்களா, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் ஏன் கொண்டாடுறோன்னு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிற விவசாயத்துக்கு அடிப்படையே சூரியன்தான். அதனால் சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தை மாதம் முதல் நாள் முற்றத்தில் பொங்கல் வச்சு சூரிய பகவானை வணங்குறோம். சரி, அதனால் பேர்லேயே சூரியனை வச்சிருக்கிற சூரியகாந்தி கதையைத்தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். கதை உலகத்துக்குள்ளே போகலாமா? அது ஒரு அழகான தோட்டம். எல்லா பூக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரே ஒரு மஞ்சப்பூ மட்டும் அழுதுகிட்டே இருந்தது. அம்மா மஞ்சள் செடி எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அதை சிரிக்க வைக்க முடியல. அப்போது எலி வலைக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தது. அந்த எலிக்கு இந்த சத்தம் கேட்குது. அதோட தூக்கம் கலைஞ்சு போச்சு. வெளியே வந்து அம்மா பூச்செடிக்கிட்ட பூக்குட்டி ஏன் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குது. அம்மாவால் காரணத்தை சொல்ல முடியல. எலியும் சரி, பூக்குட்டியை நான் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லுது. என்ன செய்யுது? அங்கேயும் இங்கேயும் துள்ளி குதிக்குது, வேடிக்கை காமிக்குது, கோமாளி போல நடித்து சிரிப்பு மூட்ட முயற்சி செய்யுது. ஆனால் பூக்குட்டியோட அழுக நிற்கவே இல்லை. சோளக்கதிர் நடுவில் இருந்த சிட்டுக்குருவி பறந்து வருது. நான் பாட்டு பாடி அழுகிய நிறுத்த வைக்கிறேன்னு சொல்லுது. அழகாக பாடி பார்க்குது. ஆனால் பூக்குட்டி அழுகிய நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை கேட்டு பச்சோந்தி ஓடி வருது. செல்லக்குட்டி, இதை பாரு, என் உடல் நிறத்தை நான் எப்படியெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பச்சை நிறத்தை பழுப்பு நிறமாக மாற்றுது. அடுத்த நொடியே ஆரஞ்சு நிறம், அடுத்த நொடி சிவப்பு நிறம்னு மாறுது. ஆனால் பூக்குட்டியோட அழுக சத்தம் ஓஞ்ச பாடில்லை. அந்த தோட்டத்தில் வெள்ளரிக்காய் சாப்பிட வந்த நரி அழுகிய கேட்டு ஓடி வருது. பூக்குட்டி ஏன் அழுதுன்னு கேட்குது. அம்மா செடி சரியில்லைன்னு சொல்லி நீங்களாவது அழுகிய நிறுத்த முயற்சி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லுது. நரி என்ன சொல்லுது தெரியுமா? நான் இந்த காட்டை மட்டும்தான் சுற்றி வரேன். என்னால் உன் குழந்தையோட அழுகிய நிறுத்த முடியும் தோணலை. அதோ கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கிறான். அவனை சுற்றி தான் உலகமே வருது. அவனுக்கு நிறைய கதைகள் தெரியும், அவன்கிட்ட கேட்டுப்பாருன்னு சொல்லுது. சூரியனால் நிச்சயமாக பூக்குட்டியோட அழுகிய நிறுத்த முடியும்னு யோசனை சொல்லுது. சூரியன்கிட்ட அம்மா செடி போகுது, ரொம்ப நேரமாக என் குழந்தை அழுது, நீ ஏதாவது ஒரு கதை சொல்லி அழுகையை நிறுத்துவியான்னு கேட்குது. அதுக்கு சூரியன் சரி, நீ பதிலுக்கு என்ன செய்வேன்னு கேட்குது. அதுக்கு மஞ்சள் செடி நீ அழுகையை நிறுத்தினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லுது. சூரியன் என்ன பண்ணுச்சு தெரியுமா? கதை சொல்ல தொடங்குது. என்ன ஆச்சரியம்! பூக்குட்டி அழுகிய நிறுத்தி சூரியனை திரும்பி பார்த்து கவனிக்க தொடங்குச்சு. சூரியன் சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக கதை சொல்ல பூக்குட்டி ஆர்வமாக கேட்குது. கதை நீண்டுக்கிட்டே போச்சு. சூரியன் வானத்தில் நகர்ந்தபடியே கதை சொல்ல பூக்குட்டி முகத்தை திருப்பி திருப்பி சூரியனை பார்த்த மாதிரியே கேட்குது. தன்னோட அழுகையை மறந்துடுச்சு, சிரிக்க தொடங்குது பூக்குட்டி. காலையில் ஆரம்பித்த கதை மாலை வரைக்கும் தொடருது. சூரியன் மறையும் நேரம் வந்தது. நாளைக்கு வந்து நான் மீதி கதையை சொல்கிறேன், அது வரைக்கும் நீ அழக்கூடாதுன்னு சூரியன் கேட்டுக்குச்சு. சரின்னு சொன்னது பூக்குட்டி. அதிலிருந்து தினமும் கதை சொல்ல தொடங்குச்சு சூரியன். முகத்தை திருப்பி திருப்பி கதையை கேட்டது பூக்குட்டி. சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக மஞ்சள் செடி தன்னோட குழந்தைக்கு சூரியகாந்தின்னு பேர் வச்சது. அதனால் கவனத்தை ஒருநிலைப்படுத்தினா கவலை மறந்து போகும். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். பாய் செல்லுங்களா.